விஜய் திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு. அது உண்மைதான். திமுகவுக்கு எதிரான கூட்டத்தோடு விஜய் சேர போகிறார். எங்கே? அதிமுக சேர போகிறாரா? கண்டிப்பாக சேர போகிறார். அது மாற்றமே இல்லை. இன்னும் 6-7 மாதம் இருக்குது. அவருடைய பயணம் அதை நோக்கி தான் நகரும். உறுதியாக சொல்லிட்டாரு. ஆனால் மாநாட்டில் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன் சனிக்கிழமை சந்திக்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்க? கடவுள் சந்திரசேகர் எதை குறித்து கொடுக்குறாரோ அதைத்தான் அவர் செய்வார். சனி பகவான் உக்கிரமான பார்வையில் இருக்கான். திமுக தான் சனி பகவான். புஷி ஆனந்த் சொல்வதை கடவுள் சந்திரசேகர் கேட்பார். கடவுள் சந்திரசேகர் சொல்வதை புஷி ஆனந்த் 2 பேரும் சொல்வதை விஜய் கேட்பார். விஜய் சொல்வதை நாட்டு மக்கள் கேட்பார்கள். இதுதான் தமிழ்நாட்டின் தலைவி. கேட்பாங்களா? நாட்டு கண்டிப்பாக கேட்பார்கள். தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு இங்க இருக்கிற ஆளுங்கட்சி பெரிய அளவுல எதிர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? உண்மையிலே அப்படிதான் நடக்குதா, இல்லைன்னா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாரு நினைக்கிறீங்களா விஜய் அவர்கள்? விஜய் திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு. அது உண்மைதான். திமுகவுக்கு எதிரான கூட்டத்தோடு விஜய் சேர போறார். எங்கே? அதிமுக சேர போறாரா? கண்டிப்பாக சேர போகிறார். அது மாற்றமே இல்லை. இன்னும் 6-7 மாதம் இருக்குது. அவருடைய பயணம் அதை நோக்கி தான் நகரும். உறுதியாக சொல்லிட்டாரு. ஆனால் மாநாட்டில் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. வாய்ப்பே இல்லைன்னு நைட்டு சொல்லி காலையில் சேர்க்கிற பல கட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். விஜயகாந்த் சொன்னார், திமுகவை உடைத்து கொண்டு வெளியேறின வைகோ திமுகவை ஒழிப்பதுதான் முதல் வேலையினார். திமுகவோட போய் சேரலையா? மக்களோட கூட்டணி, ஆண்டவனோட கூட்டணி சொல்லி ஜெயலலிதா முதலமைச்சராக சொல்லியா? இந்த கூத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். விஜய் சேர்றாருன்னா பாஜக அதிமுக கழட்டி விட்டதுக்கு அப்புறம் விஜய் சேருவாரா, இல்லை பாஜக இருக்கும்போதே சேருவாருன்றீங்களா? இல்லை, பாஜக வெளியில் போகாது. பாஜக அது அதிமுகவோடு தான் இருக்கும். இப்போ செங்கோட்டையன் வீட்டுக்கே இப்போ கூட்டமே இல்லை. ஆமாம். போகிற ஆட்கள் யாரும் ஓபிஎஸ் ஆட்களும் டிடிவி ஆட்களும் தான் போகிறாங்க. செங்கோட்டையனுடைய வீடு காற்று வாங்குகிறது. அப்போ இதுதான் நிலைமை. இந்த நிலைமையில் பாஜக, அதிமுக, விஜய் இந்த கூட்டணி தான் திமுகவை எதிர்த்து 2026 மார்ச் தேர்தலில் களம் காண போகிறது. இந்த கூட்டணி தான் வெற்றி பெற போகிறதுங்கிற ஒரு மக்கள்கிட்ட ஒரு செய்தியும் பேசப்படுகிறது. திமுக இந்த கூட்டணி சேரக்கூடாது. விஜய் அரசியல் பண்ணக்கூடாது, விஜய் வளர்ந்துடக்கூடாது. வளர்றது பூராமே திமுகவுக்கு எதிராக அதிமுக ஆதரவாக தான் இருக்கும். இது ஆரம்பத்திலே முளையிலே கிள்ளி எறிவதற்கு என்ன வழி? இப்படி திமுக திட்டமிடுகிறது. விஜயுடைய வளர்ச்சி, நீங்கள் 25 வயசு 30 வயது இளைஞர்கள் திமுகவிலையும் இல்லை, அதிமுகவிலையும் இல்லை. எல்லாம் எங்கே போயிட்டான்? விஜய்கிட்ட போயிட்டான். சீமாங்கிட்ட இருக்கிறாலும் விஜய்கிட்ட போயிட்டான். விஜய்க்கு ஒரு சினிமா கிளாமர் இருக்குது. இந்த சினிமா கிளாமரு அது வாக்காக மாறும். அதிமுக அதிகாரத்துக்கு வருவதற்கு போன முறை 3-3.5% தான் பற்றாக்குறை. விஜய்க்கு ஒரு 10% இருக்குது. 60 லட்சம் ஓட்டு இருக்குது. அந்த வாக்கு அதிமுகவுக்கு வந்தால் அதிமுக கண்டிப்பாக அதிகாரத்துக்கு வந்துவிடும். இது வரக்கூடாது என்பதுதான் திமுகவுடைய நோக்கம். திமுக இதுக்காக பல அரசியல் சித்து விளையாட்டுகளை செய்கிறது. இருந்த போதிலும் இந்த விஜய்க்கு அதிமுக விட்டால் வேறு வழி இல்லை, அதிமுக விஜய் விட்டால் வேறு வழி இல்லை, 2 பேருக்கும் பிஜேபி விட்டால் வழி இல்லை. பிஜேபி திமுகவை எதிர்ப்பதற்கு இவர்கள் 2 பேரை விட்டு அவர்களுக்கு வழி. விஜய் திமுக விசஸ் தாவேக்கான்னு சொல்றாரு இல்லையா? அவர் எப்படி அதிமுக கூட போவார்? எடப்பாடி எப்படி முதலமைச்சரை ஏற்றுப்பார்? முதலமைச்சர் வேட்பாளரா? இல்லை, இப்போ விஜய்க்கே தெரியும் திமுகவை எதிர்த்து அதிமுக துணை இல்லாமல் நீங்கள் பூத்துக்குள்ளேயே போக முடியாது. திமுக பூத்து கமிட்டி அமைத்து நீங்கள் பூத்துக்குள்ளே போகிறக்கு ஏறக்குறைய எத்தனை வருஷம் ஆகிருக்குன்னா 75 வருஷம் ஆயிருக்கு. அதிமுகவுக்கு 50 வருஷம் ஆயிருக்கு. வேறு எந்த கட்சிக்குமே இல்லை. அந்த கிளை செயலாளர் ஒரு கிளையில் 1000 ஓட்டு இருக்குன்னா அந்த ஃபார்ம்லெட்டை வாங்கினான்னா அந்த 1000 ஓட்டு திமுக எவ்வளோ, அதிமுக எவ்வளவு, காங்கிரஸ் எவ்வளோ, எல்லாம் தெரியும். அப்படி எந்த கட்சிக்காரனுக்கும் தெரியாது. விஜய் கட்சிக்காரன் அதை உட்கார்ந்து அவன் என்னென்னு பார்ப்பதுக்குள்ள தேர்தலில் முடிச்சு போய். அப்போ விஜய்க்கு என்ன தேவைன்னா
அதிமுகவோடு இருந்து தான் திமுக எதிர்க்க முடியும். தனியாக நின்றால் இன்னொரு 5 ஆண்டு காலம் திமுகவை எதிர்த்து போராட வேண்டியவர். விஜய் பல இடையூறுகளை சந்திக்க வேண்டியவர். அந்த முட்டாள்தனமான யோசனையை விஜய் கண்டிப்பாக செய்ய மாட்டார். தன்னை தற்காத்து கொள்வதற்கு நீங்கள் அதிமுகவிடம் சரண்டராவதை தவிர விஜய்க்கு வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. திமுகவோட ஊழல் பற்றி அவர் அரசியல் டைம்ல பேசும்போது அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து ஊழல் கட்சி கூட தான் நீ கூட்டணி வச்சிருக்கீங்க கேள்வி வராதா விஜய் அவர்கிட்ட? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ஊழலை ஒழிக்கக்கூடிய விஜயும் அவர் கூட இப்போ யார் இருக்கா? லாட்ரி லாட்ரி ஆதவ் அர்ஜுனா. அவர் என்ன தொழில்? அவருக்கு மாமனாருக்கு என்ன தொழில்? சிபிஐ எத்தனை வழக்கு நிலுவையில் இருக்கு? எத்தனை வழக்கு நிலுவையில் இருக்கு? எத்தனை முறை சிறை, எத்தனை முறை முன்ஜாமீன்? அப்போ அவருடைய மருமக பல 1000 கோடிகளை செலவு பண்ணக்கூடியது. அந்த விஜய் மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு எல்லாமே அந்த லாட்ரி பணத்தில் தான் நடக்குது. விஜய் சினிமாவில் அட்வான்ஸ் வாங்கி நடத்துறாரு? இல்லை. ஊழலை ஒழிக்கக்கூடியவர் ஊழல்வாதிகளை வைத்து கொண்டு தான் அந்த கட்சியை நடத்துறாரு. இது தமிழ்நாட்டில் சாபக்கேடு. அப்படி இல்லாமல் வளர்த்து கட்சியே நடத்த முடியாது. கட்சியை கம்யூனிஸ்டுகளே திமுகவுடைய லஞ்ச பணத்தை நாங்கள் ஒயிட்டில் தாங்க வாங்குகிறோம், பிளாக்லேயே வாங்க. எதை? லஞ்சம், கொள்ளை அடிக்கிற பணம், பிடபிள்யூ லஞ்ச ஊழல், ஹைவேஸ் ஊழல். விழுப்புரத்தில் கட்டப்பட்ட பாலம் ஒரே மலையில் அடிச்சிட்டு போயிடுச்சு, 16 கோடி. திமுக ஊழல் இல்லாமல் எப்படி இருக்கும்? நீங்கள் திருவள்ளுவர் சிலையில் கண்ணாடி பாலம் உடஞ்சி நிற்கிதான். போகிற கன்னியாகுமரிக்கு போகிற சுற்றுலா பயணிகள் கடலுக்கு அடியில் போயிடுவோம். சுத்தியல் விழுந்து உடஞ்சிருச்சுன்றாரு ஏவாவிலும். சரி பண்ணிட்டோன்றாங்க, பேட்ச் ஒர்க் பண்ணிட்டோன்றாங்க. எத்தனை சுத்தியல் அங்கே விழுந்து உடஞ்சுன்னு தெரியல, எத்தனை சுத்தியல் அங்கே விழுந்துன்னு தெரியல. அப்போ இப்படித்தான் இருக்குது. இந்த பணம் தான் கம்யூனிஸ்டுகளுக்கே பயன்படுது. தொழிலாளிகள் வர்க்கத்துக்காக போராடுகிற கம்யூனிஸ்டுக்கு இந்த ஊழல் பணம் தான் பயன்படுது, பல 1000 கோடி. அப்போ விஜய் எப்படி இந்த ஊழலை எதிர்க்கக்கூடியவர்? ஆதவ் அர்ஜுனா தான் அந்த ஐடி விங்கு தான் இப்போ விஜய் ஃபுல்லாக வேலை செய்யுது. பல கோடிகள் செலவு. இந்த ஐடி விங்குக்கு எவ்வளோ செலவு? பல கோடி. அதனுடைய தலைமை சிஇஓக்கு 5 லட்ச ரூபா சம்பளம். அப்போ எத்தனை கோடி செலவாயிட்டு இருக்கும்? இந்த பணம்லாம் ஏது? விஜய் படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தாரா? இல்லை, ஆதவ் அர்ஜுனா தான் செலவு பண்ணுறது. ஆதவ் அர்ஜுனுடைய பணம் மாமனார் கள்ளலாற்றி பணம். அப்போ ஊழல் இல்லையா அது? ஊழல் இல்லாமல் இனிமேல் அரசியல் பண்ணுவதற்கு யார் வரணும்னா நெல்சன் மாண்டலே, நேதாஜி, காந்தி, எல்லா நோட்லேயும் காந்தி இருக்கார். அப்போ அவர்கள் தான் ஊழல் அற்ற ஆட்சியை கொடுக்க முடியும். ஊழலற்ற ஆட்சி இவர்களால் கொடுக்கவே முடியாது. அது விஜயாக இருந்தாலும் சரி, திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாருடைய நிலைமை இதுதான். அதனால் ஊழல் என்பது இங்கே ஒரு பெரிய பேசு பொருளே இல்லை. ஏற்கனவே விஜய் அவர்கள் மீது வைக்கப்படுற விமர்சனம், பனையூரை விட்டு வெளில வர மாட்டாரு, பனையூர் பண்ணையாரா இருக்காரு, மக்களை போய் சந்திக்க மாட்டாரு. அப்படின்னா மக்களை சந்திச்சாலுமே நான் சனிக்கிழமை தான் சந்திப்பேன், மற்ற நாள்லாம் சந்திக்க மாட்டேன், வீக்கெண்ட் அரசியல் பண்றாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஏன் சனிக்கிழமை சந்திக்கிறாரு நீங்க நினைக்கிறீங்க? கடலூர் சந்திரசேகர் எதை குறித்து கொடுக்குறாரோ அதைத்தான் அவர் செய்வார். சனி பகவான் உக்கிரமான பார்வையில் இருக்கான். திமுக தான் சனி பகவான் உக்கிரமான பார்வை. இந்த உக்கிர பார்வையை குறைப்பதற்கு சனிக்கிழமை மட்டும் நீங்கள் வெளியில் வாங்க போதும். யார் சொல்லி கொடுத்தது? என் தோழிகள் 2 பேரும் ஜோசியை பார்த்தா வெளியே கிளம்புவாங்க. ஒரு எம்எல்ஏ ஆனதுன்னா அவனுடைய ஜாதகத்தை பார்ப்பாங்க. இப்போ அதே நிலைமை தான் விஜய்க்கும். சசிகலா, ஜெயலலிதாவுக்கு இப்போ எப்படி ஜோசிய நம்பிக்கையோ இதை கடலூர் சந்திரசேகர, புஷி ஆனந்த் 2 பேரும் தான் விஜயை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அவர்கள் சொல்லுகிறது தான். அவர்கள் நீங்கள் ஒரு தீபாவளி டைமுங்க, விக்கிரவாண்டி மாநாடு நடந்ததா இல்லையா 2 நாளைக்கு முன்னாடி, அந்த நேரத்தை கரெக்டாக அவருக்கு அரசியலே தெரியாது. யாருக்கு? கடலூர் சந்திரசேகருக்கு, புஷி ஆனந்துக்கு. எதையாவது அவர்கள் குறித்து கொடுப்பது, நீங்கள் மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் ஓவியம். நீ எதை போதையில் உளறினால் அதுதான் காவியம். கண்ணதாசன் சொல்லுவார்.
சந்திரசேகரன் எதை சொல்லுகிறானோ அதான் தமிழ்நாடு தலைவிதி. கடலூர் சந்திரசேகர் பல லட்சம் கோடி இதை வச்சு சம்பாதிக்கலாம்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. நம்ம சொல்லுகிற ஆள் தான் அமைச்சர், நம்ம சொல்லுகிற ஆள் தான் மேயர், அது பல லட்சம் கோடி வரும். விஜய்க்கு ஆஸ்தான ஜோதிடர்னா அவருக்கு எல்லா சட்டமன்றம் நாடாளுமன்றம் எல்லாமே கடலூர் சந்திரசேகர் தான் கிடக்கும். ஜோசியருக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இந்த திராவிட இயக்க காலத்திலிருந்து இருக்குது. பெரியாரும் திராவிட இயக்கத்தை ஸ்தாபித்தார். ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஊரில் எந்தெந்த ஜோசியன் இருக்கானோ ஒரு ஆளை விடுறதில்லை, அத்தனை பேரிடம் ஆலோசனையை கேட்டு தான் நடப்பாங்க. இப்போ விஜய் சனிக்கிழமை தாயா நீ வெளியே வரணும், சனி பகவானுடைய உக்கர பார்வை, திருநள்ளாறு போய் ரகசியமாக முங்கிட்டு வா. வேளாங்கண்ணி போகிறதோட பக்கம்தான் திருநள்ளாறு, காரைக்காலில் போய் முங்கிட்டு வா, ரகசியமாக போய் முங்கிட்டு வருவார். நீங்கள் புஷி ஆனந்த் சொல்லுவதை கடலூர் சந்திரசேகர் கேட்பார், கடலூர் சந்திரசேகர் சொல்வதை புஷி ஆனந்த் 2 பேரும் சொல்லுவதை விஜய் கேட்பார், விஜய் சொல்லுவதை நாட்டு மக்கள் கேட்பார்கள். இதுதான் தமிழ்நாட்டின் தலைவி. கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்பார்கள். இந்த மக்களுக்கு தான் அரசியலே தெரியலையே. நேபாளை போல எவனுக்கு அரசியல் தெரியுது? ஃபைனான்ஸ் பண்ணி சாக்கடைகள் நீந்தி வர்றார். அவன் அமைச்சர்கள் பூரா ஹெலிகாப்டரில் நீங்கள் உள்ள புல்லாயிடுச்சுன்னு எதில் தொங்கிட்டு போகிறான், கயிறில் தொங்கிட்டு போகிறான். பார்த்தீங்களா? அவர்களெல்லாம் மனிதர்கள், மக்கள், அவர்களெல்லாம் கம்யூனிஸ்டுகள். இங்கே யாருக்கும் உப்பு உரப்பு சூடு சொரணை எனக்கு 500 ரூபா கொடு, கோட்டரை கொடு, காக்கா பிரியாணி கொடு, ஓட்டு போட்டார். இவர்களை வைத்துக்கொண்டு எந்த அரசியலும் செய்ய முடியாது. அதனால் விஜய் சனிக்கிழமை வந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல, செவ்வாய்க்கிழமை வந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. செவ்வாய் புதன் குருவுக்கு உயர்ந்தது, செவ்வாய் சுக்கிரனுக்கு உயர்ந்ததுன்னா கடலூர் சந்திரசேகர் சொல்லுவது தான் இனிமேல் தமிழ்நாட்டினுடைய தலைவிதியாக மாறப்போகிறது. குறிப்பாக ஒரு மாவட்டத்தில் குறைஞ்சது 4-5 தொகுதிகளாக இருக்கும். ஒரு நாள்லேயே கவர் பண்ண முடியாது 4 தொகுதியிலையும். ஒரே நாளில் 3 மாவட்டத்தை கவர் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? சனிக்கிழமை 3 மாவட்டம்னா எப்படி, என்ன நோக்கத்துக்கு அவர் பண்ணுறாரு? இல்லை, அவருக்கு அரசியலே தெரியாதுங்க. அவருக்கு எல்லாமே ஜோதிடம் தான், எல்லாமே குரு பார்வை தான். நீங்கள் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டே இருக்க வேண்டியதான். விஜயை பார்க்குறவன் பார்த்துக்க வேண்டியதான். ஒரு நாளைக்கு 125 கிலோமீட்டர் போகிறாங்கிறார். ஒரு 125 கிலோமீட்டர்னா குறைஞ்சது ஒரு மாவட்டம் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. 125 கிலோமீட்டர் போனால் 3 மாவட்டம் போயிடும், அவ்வளோதான். யார் இதை கேட்பது? யார் அவருக்கு ஆலோசனை சொல்வது? அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜான் ஆரோக்கியசாமி, நிர்மல், புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா கடைசி வரை உட்கார்ல. பார்த்தீங்களா மதுரை மாநாட்டில்? இனிமேல் முட்டி போட்டு தான் நிற்கணும். ஏடிஎம்கே மாதிரி முட்டி போட்டு தான் நிற்கணும். விஜய் உத்தரவு கொடுத்தாலும் அதுதான், உட்கார்ந்த பதவி போயிடும். விஜய் பேசும்போது நாற்காலில் உட்கார்ந்தீங்கன்னா பதவி போயிடும். கொத்தடிமைகள் மொத்தமாக உள்ள கூட்டம் தான் விஜய் கட்சி. விஜய் அதை விரும்புறாரா? இவங்க மரியாதைன்னு சொல்லி இல்லை, விஜய் விரும்புகிறார். அப்படிதான் நிற்கணும், நீங்கள் அப்படிதான் நிற்கணும். ஜெயலலிதா ராட்சசின்னு சொல்கிற ஜெயலலிதா கூட சக அமைச்சர்களை நாற்காலி கூட நம்ம உட்கார வச்சிருக்கோம். விஜய்க்கு உட்காரவே கூடாது, விஜயை தவிர யாரும் உட்காரக்கூடாது. இதுதான் விஜயுடைய மனநிலை. ரொம்ப நன்றி சார். அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட பகிர்ந்து பண்ணீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.